அதனால் அழுகே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அவர் வந்து சொன்னோடனே சரி அந்த பாய்க்கு ஃபோன் அடித்தார். அந்த பாய் இங்கே வந்து நாமக்கலுக்கு வரக்கூடிய ஆள் ஒரு வேறு விஷயமா. சரி இதை நான் பார்த்துட்டு போயிடுறேன், பிள்ளைங்களோட வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டார் அவரும். அப்புறம் என்ன பண்ணார், ஸ்டேஷனில் வந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கினாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கையெழுத்து வாங்கினாங்க, நான் கையெழுத்து போட்டேன். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நேராக வந்து சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே மாச்சோரிக்கு போனோம். என்ன அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த சளி ப்ராப்ளத்துக்கோசரம் அங்கே போயிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும், சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல். நேராக மாச்சோரிக்கு போனோம். வாசலில் நின்னோம். எங்கள் அப்பாவோட உடம்பு அப்படியே இருந்தது. என் கூட அந்த டிரைவர் எனவும் என் புருஷனும் தான் போய் அந்த ஃபுல் துணி காடா துணி சுற்றுவாங்களே அதுக்கோசரம் தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா ஆம்பளைங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் தூக்கி வைக்கிறாங்க. தூக்கி வச்சு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் கீழே போடுறேன் பாருங்க. தூக்கி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாம் இருக்குது. எல்லாம் காயம், இங்கெல்லாம் காயம் நல்லா தெரியும் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் காயம். எங்கள் அப்பா எங்கேயுமே நிற்கவில்லை, நீங்கள் எங்கேயுமே வருத்தப்பட வைக்கல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஏட்டையாக வந்து என் கையில் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் காசு நான் வேணவே வேணாண்டே. இல்லைடா வச்சுக்கோ, இன்றைக்கி ஏதாவது செலவுக்கு அவங்களுக்கு தெரியும் செலவு எதுவும் இல்லைன்னு. இருந்தாலும் பிள்ளைங்களோட வந்திருக்கு, ஏதோ வழி செலவுக்கு அது ஆகட்டும் சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட 1000 ரூபாய் கையில் கொடுத்தாரு. நான் வாங்கவே மாட்டேன்னு அப்புறம் என் புருஷன் சட்டையில் வச்சிட்டார். இல்லைடா ஒரு கூட பிறந்தோட நான் நினச்சிக்கிறேன், என் கூட பிறந்தது எவ்வளோ எனக்கு கேவலப்படுத்துகிறான். கொடுத்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எனக்கு அப்போ தான் ஒரு ரிலாக்ஸ். எங்கள் அப்பா புழுத்து சாவலை, நல்லபடியாக நான் வந்து கையெழுத்து போட்டோன்னே என்ன அனுப்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை வந்து அடக்கம் பண்ணுறது கூட இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு மன திருப்தியில் அங்கே இருக்கேன். அப்போ அழுகிறேன், முடியல. அங்கே இருக்கேன். ஒரு மரத்தடியில் ஒரு நிழல் எனக்காக எங்கள் அப்பா பார்த்து வச்ச மாதிரி ஒரு இடத்துல ஒரு நிழலில் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கார் நிற்குது, அந்த இடத்துல மட்டும்தான் கார் எதுவும் இல்லை. அவங்க கொண்டு போய் கார் நிறுத்தினாங்க. சரி ஒரு காஃபியாவது வாங்கிட்டு வரணும், அந்த பிள்ளை கேட்குறதுல கார் வந்து சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிறதுக்கோசரம் வெளியே போகிறாங்க. எனக்கு கார் எடுத்துகிட்டு கார் நிறுத்த முடியாது, வெயில தான் நிறுத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து அவர் ஏட்டையை வந்துட்டார். வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவங்க போனோடனே டக்குன்னு எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிச்சு. வண்டி ரெடியாக இருந்தது. என்னை எங்கேயுமே எங்கள் அப்பா என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் இறந்துருக்காரு, அது வந்து போலீஸ் கஸ்டடிக்கு போயிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் அந்த இதோட வந்து வெளியே பாடி எடுத்து செய்ய முடியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த வகையில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஐயோ பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, எனக்கு நான் சாகும்போது என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பேர பிள்ளைங்க கூட இருக்கணும், என் புருஷன் கூட இருக்கணும், என் மருமகன் கூட இருக்கணும்னு நினச்சாரு. அது கஷ்டப்படாமல் அவங்கள நான் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு வந்து இருந்து செய்கிற மாதிரி நிலம் நிப்பாட்டினதாகட்டும் எல்லாமே நடக்கும். அப்புறம் அவங்களுக்கு நகராட்சி அந்த இதுக்கு புதைப்பாங்க இல்லையா, ஏன்னா எங்கள் அப்பா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாடி வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. அதை வந்து மண்ணு தோண்டி மூடிடலன்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சி அந்த இதுக்கு பணத்தெல்லாம் வந்து இது பண்ணுற இது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க இருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வீடியோலாம் அப்படியே போடுறேன் பாருங்கள். எங்கள் அப்பனுக்கோசரம் குழி வெட்டினாங்க, எங்கள் அப்பனை தூக்கி வச்சாங்க, அப்படியே மண்ணு போட்டு மூடிட்டாங்க. இந்த பாய் வந்து ஒரு பாயாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் பேர் கூட எனக்கு முழுசாக தெரியாது. எங்கள் அப்பனுக்கு மாலை நான் கூட வாங்கினேன், எதுவுமே வாங்கல. எங்கள் அப்பாவுக்கு மாலை, மஞ்சள், குங்குமம், கற்பூரம், ஊதுபத்தி, பன்னீர் எல்லாம் செய்வாங்களோ அதை செஞ்சு மூடிட்டாங்க. வீடியோ நான் 3 வாட்டி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது தாண்டி நிம்மதியாக இல்லை, செத்துக்கு போகும்போது நிம்மதியாக இரு அப்படின்னு சொன்னேன். ஸோ எங்கள் அப்பனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நேராக கூடுதரமாக வாங்கிட்டு போனோம். தலைமுழுக்கணும் குடும்பத்தோட வெளியே இருந்து சாமி கும்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் அப்பா செத்து 3 மாதம் முடிஞ்சது. ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது யாருக்குமே. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு 2 மாதத்தில் நான் வந்து ரொம்ப நானும் என் பர்சனல் மனசு உடஞ்சு போயிட்டோம்.
அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவர் இருந்திருந்தா ஒரு சப்போர்ட்டாக ஒரு காது கொடுத்து கேட்கவாது ஒரு ஆள் இருந்திருக்குமே. இப்போ இல்லையே. ஒரு ஃபோன் பண்ணும்போது எனக்கு டார்ச்சராக நான் சொல்லுவேன். சும்மா ஃபோன் அடிச்சு அங்கே போவாத இங்கே போவாத இருட்டில் போவாத சாயந்தரம் போவாத பசங்களை கூட்டிகிட்டு போவாத வேகமாக வண்டி ஓட்டாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு என் பசங்களை சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. இப்போ நான் தேடுறேன், எங்கள் நைனா இல்லை. எங்கள் நைனாவோட நம்பர் 7502308851. ரொம்ப வருஷமாக வச்சுருக்காரு. அந்த நம்பருக்கு நான் திருப்பி அடித்து பார்க்குறேன். சுவிட்ச் ஆஃப். நான் ஒரு முறை ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக ஃபோன் பேசலை. ஃபோன் ரிப்பேர் கடையில் கொடுத்துருந்தேன். இப்படி சொல்கிறதுக்கு என்னால் முடியல. ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டார் என்னை பார்க்க. பிள்ளைங்க என்னாச்சோன்னு இப்போ நான் தேடுறேன், கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக அந்த ஏரியா பக்கம் எங்கள் அப்பாவை புதைச்ச இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். வரும்போது இங்கே தானே என்ன நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி மனுஷனா 1000 குறைகள் குற்றம் செய்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன் தான் இருப்பான். ஆனால் அவன் சாகும்போது எங்கள் அப்பாவுக்கு நல்லா சாவுங்க. எங்கள் அப்பா ஏன் செத்தாருன்னு அவருக்கும் தெரியாது. அவர் எப்படி செத்தாருன்னு அவருக்கு தெரியாது. போயிருக்காரு, எங்கே விழுந்திருக்காரு, அந்த பயத்தில் படுத்திருக்காரு. ப்ரெஷரோ சுகரோ ஏதோ ஒன்று ஏறி போச்சு, அன்கான்சியஸ்க்கு போனார், அப்படியே இறந்து போயிட்டார். எவ்வளோ நல்லா சாவில்ல, கஷ்டப்படல, துடிக்கலை. அந்த உள்ளுக்குள்ளே ஆன்மா துடிச்சிருக்கும், சரியா? ஆனால் என் மாமனார் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் அவருக்கு கஷ்டப்படலை. அதனால எங்கள் அப்பனுக்கு காசு பணம் பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லைனாலும் நல்லா சாப்பிடும், சரியா? அது அந்த மாதிரி வாய்க்கணும். அதான் நான் சொன்னதுக்கு தான் எங்கள் அம்மா எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. உங்கள் அப்பனுக்கு நல்ல சாவா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. உனக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், என் புருஷன் ஒன்று தான், மருமகன், என் பிள்ளைங்க 2 பேருன்னு, உனக்கு யாரும் கிடையாது. அதனால் என்னை பழி வாங்கணும், என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சின்னா உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமானம் தான் அது, சரியா? ஸோ ரொம்ப நாள் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ணிட்டேன். இதை ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, என் மனசில் இருந்த விஷயத்தை இப்போ யார்ட்டையும் என்ன சொல்லணும். இப்போ பாருங்கள், மாமா வண்டிக்கு போயிட்டாங்க, சரியா? ஃபோன் பேச முடியல. அதான் பசங்க ஸ்கூலுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. இந்த ஆடு மாடு பார்த்துக்கிட்டு நான் வேறு என்ன பண்ண முடியும்? அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்பா அம்மா 1000 தப்பு செஞ்சாலும், 1000 விஷயங்கள் செஞ்சாலும், 1000 சண்டை நம்ம போட்டாலும், அடித்தடியாக பட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கு முடியலங்கும் போது பார்க்கணும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணன் இருக்கான், பார்த்துக்கிறான், அதனால பிரச்சனை இல்லை. அதனால் நான் கவலை இல்லாமல் இருக்கேன். அது ஒன்று தான், சரியா? இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறேன், நீ என்னை பார்த்து அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கேட்கலாம். உனக்கு அவன் இருக்கான், சரியா? நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே அவன் இருக்கான். அவன் பேச்சு கேட்டு நீ ரொம்ப என்னையும் என் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் அசிங்கப்படுத்திட்டமா நீ, சரி? அந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன். நீ எதுவுமே என்கிட்ட கேட்கல, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் இப்படி என்கிட்ட வீட்டுக்கு சோறு போட மாட்டேங்கிற அப்படின்னு நீ சொல்கிறேன். டீ வச்சு கொடுக்க மாட்டேங்கிறவங்க அம்மா என் பசங்கள்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், செஞ்சதெல்லாம் நீ எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கீங்க, எவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க, என் பிள்ளைங்க முதல் கொண்டு எவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், அப்போ தெரியும், சரிங்களா? மனசு கொஞ்சோண்டு பாரம் குறைஞ்சிருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு. இதுக்கு ஒரு 4 பேர் பற்றி எனக்கு ஆறுதல் சொன்னால் கூட எனக்கு போதும், சரிங்களா? நன்றி.